இன்றைய ஐக்கிய நாடுகளின் சபை போல அன்றே ரோம சாம்ராஜ்யம் உலக நாடுகளை ஒன்றிணைக்க முயற்சி செய்து இருக்கிறது. இதை குறித்ததான வரலாற்று குறிப்புகளை இன்று நாம் பார்ப்போம். வாருங்கள். தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ள எங்களோடு இணைந்து கொள்ளும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரும் அவருடைய வசனமும் உங்களுக்கு போதுமானதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலே தானியேல் 7ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். தானியேல் புத்தகத்தின் சரித்திர பகுதி முடிவடைந்து 7ஆம் அதிகாரம் முதல் தானியேல் கண்ட சொப்பனங்களும் தரிசனங்களும் அடங்கியிருக்கிற பகுதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் நாம் படித்தது போல தானியேல் தான் கண்ட சொப்பனங்களையும் தரிசனங்களையும் விவரமாக எழுதி வைக்கிறான். தானியேல் இப்படிப்பட்ட தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கண்ட பின்னர் அந்த இரவுகளிலே அதிகமாய் தூங்கி இருக்க முடியாது. தரிசனங்களை கண்ட இரவுகளை விட தானியேல் சிங்கக்கெபியிலே நன்றாக தூங்கி இருக்க வேண்டும். ராத்திரி நேரத்தில் தானியேலுக்குண்டான தரிசனத்தின்படி வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. இங்கே பெரிய சமுத்திரம் என்று சொல்லப்படுவது மத்திய தரை கடலை குறிக்கிறது. அங்கே இவ்வாறு காற்று அடித்தது மட்டுமல்ல, அந்த கடலிலிருந்து 4 வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் எழும்புகின்றன. முதலில் எழும்பிய மிருகம் சிங்கத்தை போல இருந்தது. ஆனால் அதற்கு கழுகுகளின் செட்டைகள் அல்லது இறக்கைகள் இருந்தன. தானியேல் அந்த மிருகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டன. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 கால்களின் மேலே நிற்கும்படி செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, சிங்கம் போன்று இருந்த அந்த மிருகத்திற்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இப்படி தானியேல் கண்ட அந்த முதல் மிருகம்தான் உலக அளவிலான தேசங்களை முதல் அரசாட்சி செய்த பாபிலோன் தேசத்தைச் சேர்ந்த நேபுகாத்நேச்சார் ஆவான். இங்கே நேபுகாத்நேச்சார் பைத்தியக்காரனாகி தான் யார் என்பதை அறியாதவனாய் வாழும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனுஷனைப் போல 2 கால்களிலே நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது என்பது மீண்டும் நேபுகாத்நேச்சார் சுய நினைவிற்கு வந்து பொறுப்பில் அமர்ந்ததை குறிக்கிறது. அவன் மிருகத்தைப் போல புல்லை தின்கிறவனானான். ஆனால் மீண்டும் தன் பழைய நிலைமைக்கு மீட்கப்பட்டான். இது மட்டுமல்ல, ஒரு மனித இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இது நேபுகாத்நேச்சாருடைய மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறது. அவன் ஜீவனுள்ள தேவனாய கடவுளை அறிந்து கொண்டான். ஆம், தொடர்ந்து தானியேல் கண்ட காட்சிகளை விவரிக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. இந்த கரடி மேதிய பெர்சிய ராஜ்யங்களை குறிக்கிறது. இதுதான் நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் வெள்ளியினாலான பகுதியாகும். இந்த கரடி ஒருபுறமாய் சாய்ந்து நின்றது. காரணம், முதலாவதாக இடது கரமாகிய மேதியரினாலே பாபிலோன் கைப்பற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாபிலோன் அரசாண்ட உலகமாகிய எகிப்தையும் மற்ற எல்லா நாடுகளையும் பெர்சியா தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. இதன் வாயில் 3 எலும்புகளை அது கவ்வி கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். அதுதான் அந்நாட்களிலே காணப்பட்ட முக்கியமான 3 ராஜ்யங்கள் ஆகும்: பாபிலோன், லீதியா மற்றும் எகிப்து. இந்த கரடிக்கு இறகுகள் இல்லை என்றாலும் அதற்கு சொல்லப்பட்டது என்ன? எலும்பு வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. கோபமான கரடியைப் போல மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் படையானது குடும்பங்களோடு கூட தீவிரித்து சென்றது. 3 லட்சம் ஜனங்களோடும் 300 கப்பல்களோடும் ஜெரக்சஸ் என்ற மன்னன் கிரேக்க மன்னனுக்கு எதிராக படையெடுத்து சென்று தோல்வி கண்டான். அவனுடைய கப்பற்படையானது கிழக்கத்திய நாடு மேற்கத்திய நாட்டை மேற்கொள்ளாதபடி பெரும் புயலினாலே அழிக்கப்பட்டது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அதன் பின்பு சிவிங்கியைப் போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. உதவியற்ற இரையின் மேல் திடீரென்று பாய்வதுதான் சிவிங்கி. இது மேதிய பெர்சிய ராஜ்யங்களின் மேல் திடீரென்று வந்து மேற்கொண்ட மகா அலெக்சாண்டரை குறிக்கிறது. அதற்கு பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக தீவிரமாக
எந்த திசையிலும் படையை கொண்டு செல்லக்கூடிய அலெக்சாண்டரின் திறமையை குறிக்கிறது. இந்த காலத்திலும் வல்லரசுகள் மிக தீவிரமாக செல்லும் தான் ஏங்கி ராக்கெட்டுகளை பயன்படுத்துகிறது. அது விரைவாய் செல்வதால் அநேக இறக்கைகளை உண்டு பண்ணி கொள்கிறதாய் இருக்கிறது. இந்த சிவிங்கிக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்ததை நாம் பார்க்கிறோம். இது மகா அலெக்சாண்டருக்கு பின் அந்த ராஜ்யம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதை குறிக்கிறது. பாபிலோன் தேசம் குடிக்கு அடிமைப்பட்டு விழுந்து போனது போல மகா அலெக்சாண்டரும் குடித்து குடித்து மரித்து போனான். இன்று நமது தேசத்திலேயும் பலர் குடிக்கு அடிமைப்பட்டு தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். கணவனுக்கு குடிப்பழக்கம் இருப்பதால் வேதனையோடு இருக்கும் பெண்கள் எத்தனை பேர், எத்தனை பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடிப்பழக்கம் நாட்டை மட்டுமல்ல வீட்டையும் கெடுக்கும். மகா அலெக்சாண்டரை தொடர்ந்து 4 இராணுவ தலைவர்கள் தேசத்தை பங்கு போட்டார்கள். ஏனென்றால் அவர்களில் யாரும் தனியாய் முழு ராஜ்யத்தையும் ஆள முடியாது என்பதை அறிந்ததால் அவ்வாறு செய்து கொண்டார்கள். கேசண்டர் மக்கதோனியாவை எடுத்துக்கொண்டான். லிசிமாக்கஸ் சின்ன ஆசியாவை எடுத்துக்கொண்டான். செலுக்கஸ் சீரிய தேசத்தை எடுத்துக்கொண்டான். அதிலிருந்து தான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க இருக்கும் அந்த சின்ன கொம்பாகிய அந்தியோகஸ் எபிபானஸ் எழுந்து வந்து எருசலேம் தேவாலயத்தை அருவருப்பாக்கினான். கடைசியாக டாலமி எகிப்தை எடுத்துக்கொண்டான். அங்கேதான் பின் நாட்களிலே கிளியோபாட்ரா எழுந்து வந்தாள். வேத புத்தகம் கிரேக்க மக்கள் தோன்றிய ராஜ்யங்களின் சரித்திரங்களை நமக்கு கூறவில்லை. கால கணக்குப்படி பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலே தான் இவைகள் நடந்திருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் தான் பாலஸ்தீன தேசத்திலே மீதி இருந்த யூதர்கள் எகிப்தின் கையிலும் சீரியாவின் கையிலும் மிக அதிகமான வேதனைகளை அனுபவித்தார்கள். பிரியமான சகோதரனே சகோதரியே, தானியேல் கண்ட சொப்பனத்தின் பெரும்பான்மையான பகுதிகள் நிறைவேறிவிட்டன. எனவே இந்த மிருகங்களுக்கு புதிய கருத்தையும் அர்த்தத்தையும் யாரும் கூற முடியாது. ஏனென்றால் இந்த மிருகங்கள் எதை குறிக்கின்றன என்பதை தானியேல் புத்தகமே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் வரும் காலத்தில் எழும்பப் போகிற கேட்டின் மகனான அந்தி கிறிஸ்துவை குறித்தும் நாம் அறிவுள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் தாம் திட்டமிட்டபடியே பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்ப இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் காலங்களுக்கு முன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நித்தியமாய் அவரோடு வாழும் சிலாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். சரி, இப்பொழுது தொடர்ந்து தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாக இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. வித்தியாசமான உருவமாக இருந்த 10 கொம்புகளை உடைய மிருகம் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. நேபாத் நேச்சர் கண்ட சிலையின் இரும்பு கால்களைப் போல இது இருக்கிறது. இதை குறித்து விவரமான விளக்கத்தை தானியேல் 7ஆம் அதிகாரம் 19 முதல் 28ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே நாம் படிக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கும் விளக்கத்தையே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் 3 மிருகங்களை காட்டிலும் இந்த 4வது மிருகத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மிக முக்கியமானது. ஏனென்றால் நாமும் இந்த 4வது மிருகத்தின் காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 விரல்களை அல்லது 10 கொம்புகளை குறித்ததான காலம் இப்பொழுது வெளிப்பட துவங்கி இருக்கிறது. இந்த 4வது மிருகம் மற்ற மிருகங்களை காட்டிலும் மிக வித்தியாசமானது. இதை குறித்து தனியான ஒரு தரிசனத்தில் தானியேல் கண்டிருக்கிறார். மற்ற மிருகங்களுக்கு ஒப்பான மிருகங்களை காடுகளிலோ மிருக காட்சி சாலைகளிலோ நாம் பார்க்கலாம். சிங்கத்தை பார்த்திருக்கிறோம், கரடியை பார்த்திருக்கிறோம், சிறுத்தை அல்லது சிவிங்கியை பார்த்திருக்கிறோம். ஆனால் 4வது மிருகத்தை போன்ற ஒரு மிருகத்தை இதுவரை நாம் கண்டதில்லை. இது வழக்கத்திற்கு மாறான ஒரு மிருகம். இப்படிப்பட்ட மிருகங்களை நீங்கள் சொப்பனத்தில் கண்டிருப்பீர்கள் என்றால் உங்களால் தொடர்ந்து தூங்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியவில்லை. இந்த 4வது மிருகத்தை குறித்து சொல்லும் பொழுது அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். அதாவது மகா வல்லமை உள்ள ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இது இதற்கு முந்தைய மிருகங்களைப் போல் இல்லாமல்
மிக பயங்கரமானதாய் இருக்கிறது. இதற்கு இரும்பு பற்கள் இருந்தன. நேபாத் நேச்சார் கண்ட தரிசனத்திலே சிலையின் கால்களும் இரும்பினால் ஆனவைகளாய் இருந்தன. இந்த இரும்பு கால்கள் உலகத்தின் கழுத்தில் 1000 ஆண்டுகளாய் இருந்தது. ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து அறியப்படும் காரியங்கள் சரித்திர ஆசிரியர்களையே வியப்படைய செய்கிறது. கிப்பன் என்பவர் கூறும் பொழுது, ரோம சாம்ராஜ்யம் உலகத்தையே நிரப்பி இருந்தது. அது ஒரு தனி மனிதனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகம் பாதுகாப்பானதாகவும் அதே வேளையில் எதிரிகளுக்கு மிக பயங்கரமான சிறைச்சாலையாகவும் இருக்கும் என்கிறார். அதற்கு எதிர்த்து நிற்பது அழிவையே உண்டு பண்ணும். ரோம சாம்ராஜ்யத்திற்கு தப்பி எவரும் எங்கும் பறந்து செல்ல முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மற்றும் ஒரு எழுத்தாளரான டாக்டர் ராபர்ட் டி குல்வர் என்பவர் சொல்லும் பொழுது, இந்நாட்களிலே ஐநா சபை கொடுக்க முயலும் நாடுகளுக்கு இடையேயான ஐக்கியத்தை அந்நாட்களிலேயே ரோம அரசாங்கம் உலகத்திற்கு கொடுத்தது. ஐநா சபையின் இந்த முயற்சி புதிய ஒன்று அல்ல. ஐநா சபை பழங்கால ரோம சாம்ராஜ்யத்தின் விருப்பத்தை மீண்டும் புதுப்பிக்க முயல்கிறது, அவ்வளவுதான். அந்த ஐக்கியம் அகஸ்திராயன் காலத்திலேயே முழுவதும் அழிந்து போய்விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரோம சாம்ராஜ்யம் விழுந்து போனது என்றாலும் அது இந்நாட்களிலேயும் ஐரோப்பாவின் பல தேசங்களிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மத்தியதரை கடலை சுற்றியுள்ள தேசங்களிலே இது வாழ்கிறது. எந்த ஒரு தனிநபரும் ரோம சாம்ராஜ்யத்தை மேற்கொள்ளவில்லை. அது தானாகவே சிறு சிறு நாடுகளாக பிரிந்து போய்விட்டது. தானியேல் கண்ட தரிசனத்திலே காணப்பட்ட அந்த வழக்கத்திற்கு மாறான மிருகம் நேபாத் நேச்சார் கண்ட சிலையின் பாதத்திற்கு ஒப்பானதாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் எப்படி ஆரம்பமானது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதன் முடிவு காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 10 கொம்புகளின் காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 4ஆம் மிருகம் மிக முக்கியமானது. ஏனென்றால் அது இன்னமும் நிறைவேற வேண்டிய ஒரு தரிசனமாக இருக்கிறது. இன்று வாழும் நாம் கிட்டத்தட்ட கடைசி காலங்களுக்கு மிக அருகிலே இருக்கிறோம் என்று கூறலாம். தானியேல் கண்ட தரிசனங்களிலே கூறப்பட்ட 3 மிருகங்களின் காலங்களும் நிறைவேறிவிட்டன. அப்படி என்றால் 4இல் 3 பகுதி தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இனி எதிர்காலத்திலே அந்த கொம்புகள் எனப்படும் தரிசனம் நிறைவேறப் போகிறது. ரோம சாம்ராஜ்யம் ஏற்கனவே வெளிப்பட்டுவிட்டது. அது விழுந்து போனாலும் மீண்டும் 10 ராஜ்யங்களாக அது உருப்பெறும். அந்தி கிறிஸ்து என்பவனால் அது ஒன்றாக இணைக்கப்படும். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இப்பொழுது நம்முடைய கவனம் எல்லாம் இந்த 10 கொம்புகளுக்கு நேராய் வருகிறது. நன்றாக கவனிங்கள். இது 5வது ஒரு ராஜ்யத்தை குறிக்கவில்லை. 4வது மிருகத்தின் தலையில் இருந்துதான் இது முளைத்தெழும்பியது. 4வது மிருகத்தின் கடைசி கால நிகழ்ச்சியை இது குறிப்பிடுகிறது. நேபாத் நேச்சார் கண்ட தரிசனத்தில் 10 விரல்கள் காணப்பட்டன. அவை இரும்பினாலும் களிமண்ணினாலும் செய்யப்பட்டவைகளாய் இருந்தன. இரும்பு இன்னமும் அங்கே தான் இருக்கிறது. அதாவது ரோமாபுரி இன்னமும் இருக்கிறது. ஆனால் களிமண் என்பது பலவீனமான பகுதி, அதுவும் அங்கே இருக்கிறது. இரும்பு எனப்படுவது அந்த ஒரு மனிதனின் சர்வ அதிகாரத்தை குறிப்பிட்டாலும் களிமண்ணானது ஒரு கூட்டமான ஆட்சி முறையை குறிக்கிறது. இன்றும் நாம் மிக தெளிவாக மக்கள் ஆட்சியின் பலவீனங்களை பார்க்கிறோம். நமக்கு இருக்கும் சுதந்திரத்தை குறித்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றாலும் பொதுமக்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று கூறினால் அது வெகுளித்தனமானவை இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் நீங்களும் நானும் மிக முக்கியமானவர்கள் அல்ல. ஒரு தேசத்தில் தேர்தல் வரும்பொழுது தெரிந்தெடுக்கப்பட விரும்புகிறவர்கள் மக்களை பார்த்து கூறுவது என்ன? நீங்கள் மிக முக்கியமானவர்கள் என்று சொல்வார்கள். என்றாலும் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதிலோ எந்த தலைவரை தேசத்திற்கு தெரிந்தெடுக்கிறோம் என்பதிலோ நம்முடைய கரங்களிலே எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தின்படி சிறந்த அரசாங்கம் என்பது மக்கள் ஆட்சி அல்ல, ஒரு மன்னரின் ஆட்சியே. பழைய ஏற்பாட்டிலே நான் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள அரசர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தேவனுடைய விருப்பம் அங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருந்தது. தேவனை விட்டு தூரம் போன அரசர்களின் ஆட்சியிலே
மக்களும் கடவுளை விட்டு தூரமாய் சென்று விட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியை ஆட்சி செய்ய வரும்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவதற்கு அவருக்கு ஒரு அமைச்சரவை தேவையில்லை. அவரே தீர்மானங்களை செய்ய போகிறார். அவர் விரும்புகிறபடி இந்த உலகம் செயல்பட போகிறது. இந்த காரணத்தினால்தான் நீங்களும் நானும் அவருடைய சாயலுக்கு ஒத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. இல்லையென்றால் அவருடைய ஆட்சியின் கீழே நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியாது. அவருடைய திட்டத்திற்கு எதிராக இருக்கும் எல்லாவற்றையும் அவர் அகற்றி விடுவார். அவருக்கு விரோதமாய் கலகம் செய்யும் எல்லாரையும் அவர் முறியடிப்பார். அவருடைய வல்லமையுள்ள அதிகாரத்திற்கு நாம் தலைகுனிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ரோம சாம்ராஜ்யம் விழுந்து போனதற்கு காரணம் அங்கே காணப்பட்ட ஒழுக்கக்கேடும் சீர்கேடான நிலைமையும் குடிப்பழக்கமுமே. 4 ராஜ்யங்களுமே குடியினாலே அழிந்து போயிற்று என்று கூறலாம். இன்று பலர் போதைப் பொருட்கள் தான் தீமை விளைவிக்கிறது, குடிப்பதனாலே எந்த தீமையும் இல்லை என்று சொல்கிறார்கள். குடிக்கு அடிமையாக இருக்கிற பலர் வெளி உலகத்திற்கு தெரிகிறதில்லை. எப்பொழுது அவர்கள் தற்கொலை செய்கிறார்களோ அல்லது எப்பொழுது அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்களோ அன்றே அவர்களும் குடிக்கு அடிமையானவர்கள் என்பது உலகத்திற்கு தெரிய வருகிறது. ரோம சாம்ராஜ்யம் மீண்டும் இணைக்கப்பட போகிறது. அதை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். சரித்திரத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரோம சக்கரவர்த்திகளின் குடும்பங்களிலே உள்ளவர்கள் மற்ற தேசங்களின் அரச பரம்பரையிலே உள்ளவர்களோடு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே சொல்லப்போனால் மற்ற ராஜ்யங்கள் அல்ல, ரோம சாம்ராஜ்யமே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்று கூறலாம். 10 ராஜ்யங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு எதிர்பார்க்கும் அந்தி கிறிஸ்து பொறுப்பிற்கு வரும்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் பூரணமாய் நிறைவேறும். 3 கொம்புகள் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் ஒரு கொம்பு எழும்புகிறது. அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இது விஞ்ஞான வளர்ச்சியின் உச்ச நிலைமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. குறிப்பாய் பெருமையானவைகளை பேசும் வாய் தேவ தூஷணம் செய்யும் அந்தி கிறிஸ்துவையை குறிக்கிறது. அந்தி கிறிஸ்துவை குறித்து வேத பண்டிதர் மேத்யூ ஹென்றி கூறுவது என்ன? 1 யோவான், 2 தெசலோனிக்கேயர் மற்றும் வெளிப்படுத்தல் புத்தகங்களிலே உள்ள வேத பகுதிகளை மையமாக கொண்டு கிறிஸ்துவையும் அவரது திருச்சபையையும் எதிர்க்கும் ஒரு தனி நபர் அல்லது ஆவியாக அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறார். 2 தெசலோனிக்கேயர் பாவத்தின் மகன், தெய்வீக அதிகாரத்தை அபகரிக்க முயலுகிறவனாகவும் துன்மார்க்கத்தை ஊக்குவிக்கிறவனாயும் வருகிறான். பவுல் அவனை அப்படித்தான் விவரிக்கிறார். மேலும் வெளிப்படுத்தலிலே மிருகத்தையும் பெரிய விபச்சாரியையும் இந்த அந்தி கிறிஸ்துவின் சக்தியின் அடையாளங்களாக அவர் கருதுகிறார். இது உலகியல் ஊழல் நிறைந்த செல்வாக்கை செலுத்தி விசுவாசிகளை துன்புறுத்துகிறதே அதன் நோக்கம். இறுதியிலே அவன் முறியடிக்கப்படுவான். என்றாலும் கொஞ்ச காலம் முழு உலகத்தையும் அவன் வஞ்சித்து தனது கைக்குள்ளே வைத்து கொள்வான். நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, கடைசி காலம் நடைபெற இருக்கும் காரியங்களை நாம் அவ்வப்பொழுது படித்து கொண்டே இருக்கிறோம். நாமும் அதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து விலகி கொள்ள வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் விலக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய 2வது வருகைக்கு முன்னதாக எத்தனை பேரை நாம் கிறிஸ்துவண்டை வழிநடத்த முடியுமோ அத்தனை பேரை கிறிஸ்துவண்டை வழிநடத்த நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடைசி காலங்களிலே நடைபெறப் போகிற காரியங்களை தானியேலுக்கு நீர் முன் அறிவித்தீர். நாங்களும் அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கடைசி காலங்களுக்கு முன்பதாக இரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக இன்றே நாங்கள் நீர் விரும்பும் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எது இருந்தாலும் அதை குறித்து உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். உண்மையான மறந்திருந்தலோடு அதை நாங்கள் விட்டு ஆண்டவரே உம்மை அனுதினமும் உண்மையாய் பின்பற்ற நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலே நாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம்.
தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ள எங்களோடு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்களும் பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். நான்காம் மிருகம் எவ்வாறு இருந்தது? நான்காம் மிருகம் எவ்வாறு இருந்தது? ஆப்ஷன் ஏ, பலம் உள்ளது. ஆப்ஷன் பி, தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்த்திலும் வேற்றுருவமாய் இருந்தது. ஆப்ஷன் சி, பயங்கரமாக இருந்தது. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலம் நீங்கள் கடைசி காலங்களின் காரியங்களை குறித்து அநேக விஷயங்கள் கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி குறித்து ஒரு சிறு பார்வை, நித்தியமான தேவனை குறித்த தரிசனம், அவரது மகிமை, மகத்துவம், அவரது தூதர்களின் சேனை திரள் எல்லாம் பார்த்தோம். இவ்வளவு மகத்துவம் உள்ள பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டது நமது மகா பாக்கியம் அல்லவா? கடைசி வரை நம் ஓட்டத்தை நாம் சரியாக ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்வாராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16.